for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this. பாட்டு 2ஆம் அதிகாரம். Song of Solomon chapter 2. 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 6 and 7. அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. இடது கை என்ன, வலது கை என்ன என்று போன வாரம் பார்த்தோம். Last week we meditated what is the left hand and what is the right hand. அவருடைய இடது கை என்னுடைய தலையின் கீழ் இருக்கிறது. His left hand is under my head. அது ஆதரிக்கிற கரம். It's a hand that comforts or supports. தேவனுடைய அன்பு ஆதரிக்கிறது. The love of God, it supports அப்போ us. நம்மை தேவன் தான் சப்போர்ட் பண்ணுகிறார். It is God who supports us. நமக்கு உதவி வருகிற ஒரு கண்மலை உண்டு. அங்கிருந்து தான் நம்முடைய சம்பளம் வருகிறது. அங்கிருந்து நாம் வீடு கட்டுகிறோம். அங்கேதான் நம்முடைய வஸ்திரங்களை வாங்குறோம். There is a rock from whence comes our help, and it is from there we receive our salary. It is there from where we construct our house, and it is there from all the goodness comes to us. நம்முடைய வேலை கொடுத்தது ஆண்டவர் தான். It is our God who gave us a job. அப்போ நமக்கு வசதி கொடுத்தது ஆண்டவர் தான். It is the Lord who has given us comfort. அதனால உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல In Deuteronomy chapter 8, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord speaks to the children. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 18ஆம் வசனம். Verse 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர்தான் உனக்கு கொடுத்திருக்கிறார். It is the Lord thy God who has given thee power to get wealth. அப்போ அவருடைய இடது கை நம்மை ஆராதிக்கிறது. His left hand, it is supporting us. அப்போ அவருடைய வலது கை அன்பு செலுத்துகிறது, அணைக்கிறது. His right hand is embracing us. His right hand is embracing us, and thereby it is showing us love. அதோட அர்த்தம் என்ன? What does that mean? இடது கை அவர் நேசிக்கிறபடினால் ஆதரிக்கிறார். And the left hand, because he is loving us, he is supporting us. ஆனால் வலது கை எதையோ செய்து அவர் அன்பு காட்டவில்லை, வெறும் அன்பு தான். அது பியூர் லவ். But the right hand, when it is embracing us, it is not after doing something or expecting something. It's nothing but pure love. அந்த அன்பை ஏதோ நமக்கு கொடுத்து நம்மை ஆதரித்து அப்படி காட்டவில்லை. இடது கையை போல அவர் அன்பு செலுத்துகிறபடினால் அன்பு செலுத்துகிறார். Not like the left hand by giving something, taking something, showing his love. But his right hand, it shows pure love without giving or receiving anything. அவருடைய இடது கை நம்மை ஆதரிக்கிறபடினால் he is wooing love. அவர் அன்பை ஈர்க்க முயற்சி செய்கிறார். And by supporting us through his left hand, he is wooing our love. அது மாத்திரமல்ல, not just that, அவர் வெறும் அன்பு செலுத்துகிறதுனால நாம் அவரிடத்தில் சிட்சையை எதிர்பார்க்க வேண்டும், அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And he also expects, because he is showing us pure love without giving or taking anything from us, he is expecting us to receive chastening in his hands. இதெல்லாம் தான் போன வாரம் நாம் பார்த்த காரியம். These are the things which we meditated last week. இப்பொழுது நாம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Now what do we read in verse 7? இவள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். Now she is sleeping. இந்த தூக்கம் ஒரு நல்ல தூக்கம் தான். And this sleep is a good one. அவருடைய மடியில் இவள் தூங்குகிறார். She is sleeping in his bosom. அப்பொழுதுதான் அவளை தூங்க வைக்கும்படியாக அவருடைய இடது கை தலையை பிடித்துக் கொள்ளுகிறது, வலது கை அணைக்கிறது. Just to make her sleep, his left hand is supporting her head and the right hand is embracing her. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஒரு தெய்வீகமான இளைப்பாறுதல் உண்டு. In the presence of God, there is a divine rest. அந்த ரெஸ்ட்ல, அந்த இளைப்பாறுதல்ல அது ஒரு தூக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The divine rest here, it is given as a sleep. தூங்கும்போது நம்முடைய கண்ணு மூடிடும்.
When we sleep, our eyes are closed. நாம் சூழ்நிலை பற்றிய நினைவுகளை மறந்து விடுகிறோம். We will have no remembrance of our surrounding situation. அதே போல இந்த தெய்வீகமான ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல், நமக்கு சூழ்நிலைகளை பற்றி ஒரு உணர்வை மறக்க வைக்கிற அவருக்குள் மயங்குகிறதான ஒரு இளைப்பாறுதலா இருக்கிறது. And this divine rest is a rest where we will not give importance to our surroundings or the situation, but we will be having a complete rest in Him. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் அவர் ஒரு ஆர்சி ஃபாதர் தான், ஆனால் இயேசு அதிகமாய் நேசித்தவர். அவர் சொன்னார், அவர் என்னை அணைக்கும் போது என் புத்தியை அவருக்கென்று இழந்தேன் என்று சொல்லுகிறார். As I already said about Saint John of the Cross, who is a father or a bishop from the Roman Catholic background, but still he was saved and he loved Jesus very much. And when he writes, when Jesus embraces me, I lose my knowledge or wisdom. 5ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறார், நான் நேசத்தினால் சோகம் அடைந்திருக்கிறேன். Verse 5 she says, I'm sick of his love. அப்ப சில நேரத்துல நம்முடைய ஜீவியத்துல கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தம் சோகம் அடைகிறதான சூழ்நிலைகள் உண்டு. Even in our Christian life there are situations where we might become sick or weary. ஆனால் அடுத்த வசனத்தில் அவளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. But in the very next verse she is receiving a comfort. ஆனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இந்த இளைப்பாறுதலை காக்க வேண்டும். But very cautiously we need to preserve this rest. அநேக முறை நாம் விரும்புகிற இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? lack of disturbance. அதாவது எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, என்ன நிம்மதியா விடுங்க, நானோடு என்னோடு இருக்கணும், எனக்கு விருப்பமானது நடக்கணும், இதுதான் நமக்கு இளைப்பாறுதல் என்று நினைக்கிறோம். Most often we think and we expect a rest where we should be lack of any disturbance. Whatever I think should happen, whatever I need should I receive, and whatever I think should all happen. This is the kind of rest we expect. எனக்கு விபரீதமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற மாதிரி ஒன்றும் நடக்கக்கூடாது, எனக்கு விருப்பமானது சாதகமானது எனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்பும்போது அது நடக்கும்போது அதுல ஒரு ரெஸ்ட் உண்டு. ஆனால் அது இந்த ரெஸ்ட் அல்லது, அந்த ரெஸ்ட் பாவத்தினால் உண்டாகுகிற ரெஸ்ட். And whatever I think I should receive, whatever I want I should get it, and this is there is also a rest in such things when we receive, but that is not the rest which is written here. It is a rest from ceasing from all the sins. Illa, it is a rest because of sin. Sorry, it's a rest because of sin. அதாவது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை நிம்மதியா விட்டுருங்க, யாரும் எனக்கு விரோதமா எழும்பக்கூடாது, எனக்கு பிடிச்சது நடக்கணும், எனக்கு பிடிக்காதது நடக்கக்கூடாது, இப்படி நம்ம விரும்புறோம் பாருங்க, அது பாவத்தினால் உண்டாகுகிறதான ஒரு ரெஸ்ட். When we say all the things which I like should happen, and all the things which I want I should get, and all the unfavorable things should not happen to me, and this kind of rest, it comes because of sin. ஒரு குடிகாரனுக்கு அவன் அந்த வேலை வரும்போது அவனுக்கு அந்த மதுபானம் கிடைக்காவிட்டால் நிம்மதியற்றவனாய் போகிறான். For a drunkard, at the time when he wants to drink and he doesn't receive his portion, immediately he becomes restless. புகைப்பிடிக்கிற மனுஷனுக்கு அந்த டைம்ல ஒரு சிகரெட் இழுத்தால் தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. For a smoker, if he doesn't receive a smoke or a puff in order to smoke at the time when he wants to, then he becomes restless. அப்போ அந்த சிகரெட்டை இழுக்கும் போது அல்லது குடிக்கும் போது ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறது. And at the time when he will smoke his cigarette or when a drunkard drinks his drink, then they will get a rest. ஆனால் அந்த ரெஸ்ட் அவனை மரணத்திற்கு கொண்டு போகிறது. குடிக்க சிகரெட் பிடிக்க மரணம் அவன் கிட்ட வந்து கொண்டு இருக்கிறது. But that rest, as he continues smoking and when he continues drinking, it slowly takes him to death. இந்த உன்னத பாட்டினுடைய இந்த சாராம்சம் எல்லாமே தேவனை பற்றிதான். The crux of whole of this Song of Solomon, it is nothing but it's all about God. அதாவது நாம் நம்மை மையமாய் வைத்து என் இளைப்பாறுதல் என்று நம்முடைய சந்தோஷத்தை ஆதாரமாய் வைத்ததான அந்த இளைப்பாறுதல் அது பாவத்தினால் வருகிற இந்த குடிகாரனுடைய இளைப்பாறுதல் போல். When we have everything as self-centered and when we seek only our comfort and our pleasure, and that is out of sin, like the pleasure which this drunkard receives. ஆனால் இந்த சூலமித்தியாளுடைய இளைப்பாறுதல் அவள் விரும்புகிற அவளுடைய மனதில் இருக்கிற அவருக்குள் அவருடைய மடியில் இருக்கிற இளைப்பாறுதல். But for the Shulamite woman, it is not the rest which is of her own or which she liked it, because now she is in his bosom. It is of his pleasure and his rest. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தில்
பெரிய பெரிய யுத்தங்கள் முடிந்து ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுத்தார். And for the people of Israelites, after they reached the land of Canaan, after they fought many big wars, the Lord gave them a complete rest. யோசுவாவில் வாசிக்கிறோம், the land had rest from war அப்படின். In Joshua we read that the land had rest from all the wars. யுத்தங்களை விட்டு ஓய்ந்தது. அந்த வசனத்தை வாசி. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலை யோசுவா 16 14-15 கடைசி பகுதி மட்டும். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. And the land had rest from war. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைத்தது. Even for the people of Israelites they received a rest. ஆனால் ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு தான் அந்த ரெஸ்டை கொடுத்தார். But the Lord gave them a rest with a caution. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்க போகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Be very careful because I am going to give you a rest. உபாகமம் 20ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 20, 8ஆம் அதிகாரம், chapter 8. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, we read from verse 9 onward, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன். I'm going to take you to the land of land flowing with milk and honey. அதுல எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. And there should be no lacking there. 9ஆம் வசனம் வாசிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். பாருங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். Thou shalt not lack anything in that land. அப்ப உனக்கு ரெஸ்ட் தான் அங்க. Therefore you have a complete rest. உனக்கு வேண்டியதெல்லாம் அங்க கிடைக்கும். All things you need you will receive. ஆனால் நீ சாப்பிட்டு உன் வயிறெல்லாம் ஃபுல் ஆகும்போது, when your stomach is full with all that you have eaten. 10ஆம் வசனம் வாசிங்க. 10-11. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். The Lord is throwing a caution here. 14ஆம் வசனத்துல கூட அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா, என்ன மறந்துடாதீங்க. Even in verse 14 he says, do not forget the Lord your God. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட், இந்த இடது கரம், கொஞ்சம் ஆதரிக்கிற கரம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஆசீர்வாதம். And the left hand which is supporting our head, and that blessing is in a way a little dangerous. ஏனென்றால் அவர் கொடுத்தால் ஒரு வார்னிங்கோடு தான் கொடுக்கிறார், எச்சரிப்போடு தான் கொடுக்கிறார். நான் காணான தரேன், ஆனா கேர்ஃபுல்லா இருங்க. Because whenever he gives with a caution or a warning saying I give you the land of Canaan and rest, but be careful. சில நேரத்துல இப்படிப்பட்ட ரெஸ்ட் தேவன் நமக்கு சோதனைகளை மாற்றுகிறார். கடன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வியாதி எல்லாம் சரியாயிடுச்சு, அதுதான் நம்முடைய பின்மாற்றத்தின் ஆரம்பமே. And sometimes such a rest even in our life, when all the trials came to an end, all the sickness has stopped and we have got rest from everything, but that is the start or the beginning of a backsliding. யுத்தம் இருக்கிற வரைக்கும், வியாதி இருக்கிற வரைக்கும், கடன் இருக்கிற வரைக்கும், பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தை ஓடுவோம், போராட்டம், அழுவோம். ஆனா செழிப்பு வந்த உடனே என்னை விட்டு மறந்துடுவார்களோ என்கிற ஒரு பயத்தை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுகிறார். As long as there were wars, as long as there were turmoil, troubles, and whenever there were problems in their life, they came running, crying to the presence of God. But the Lord here, he is having a fear, saying when everything ceases and they go into prosperity, they might forget me. அதனால நாம் ஒரு மாம்சிகமான நாம் விரும்புகிற அந்த நிம்மதியை தேடினால் தேவனை மறந்துருவோம். Therefore when we seek after a rest or a comfort according to our carnal desire, then we will forget our God. அதனால தேவன் நமக்கு தருகிற ரெஸ்ட் இருக்கு. Therefore there is a rest which God himself giveth us. அவர்தான் அந்த ரெஸ்ட். And he himself is our rest. அவருடைய சமூகம் தான் அந்த இளைப்பாறுதல். And his presence is our comfort. அப்போ அந்த ரெஸ்ட் தான் நிரந்தரமானது, பாதுகாப்பானது. That rest is eternal and that rest is also a safety for us. அந்த இளைப்பாறுதல் என்று சொல்வது யுத்தம் இல்லாத ரெஸ்ட் அல்ல, அது யுத்தத்தின் மத்தியில் இருக்கிற ரெஸ்ட். When we say a rest here, it is not a rest from all the wars, but a rest in between the wars. இப்போ இந்த இடது கரம் அவளுடைய தலையின் கீழ் இருக்கிறது, அவளை அவருடைய வலது கரம் அணைக்கிறது. Here the left hand, it is supporting the head and the right hand is embracing her. அங்கே எருசலேம் குமார்த்திகளை பார்த்து ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணாத அவளை.
அவ தூங்கிட்டு இருக்கறா. Here the Lord is warning the daughters of Jerusalem, saying, please do not disturb because she is sleeping. அப்போ இங்கிலீஷ்ல don't even stir her up, அதாவது நீ போடுற சத்தத்துல சில நேரத்துல எழும்ப மாட்டாங்க, ஆனா புரண்டு அப்படி படுத்துருவாங்க, புரியுமா? அப்படி கூட சத்தம் கேட்க கூடாது. don't stir her. And in English it's mentioned, don't stir her up, which means even if you make a little noise, they might get disturbed in between the sleep. You should not even make such noises. விட்டுரு, அவளை விட்டுரு, நல்ல இளைப்பாறட்டும். Just leave her because let her take a complete rest. அப்போ அந்த இளைப்பாறுதலை ஆண்டவரே தருகிறார், ஆண்டவரே பொறுப்பெடுக்கிறார், மெயின்டைன் பண்ணுகிறார். The Lord himself, he giveth this rest, he maintains and he undertakes this rest. இப்போ தேவனுக்குள் நம்ம இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கும்போது, therefore when we find the rest in God, அந்த இளைப்பாறுதல் எதனால் வருகிறது என்றால் பிரச்சனை இல்லாததனால் வராது. அந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தேவனுடைய பொறுப்பில் இருக்கிறது என்கிறதான அறிவினால் வருகிற இளைப்பாறுதல். That rest doesn't come because we have ceased from all the problems, but rather the problem is in the hand of the God, and the God himself give us this rest in between the problems. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read 2 Corinthians chapter 11, அங்கே பரிசுத்த பவுலுக்கு வந்ததான மோசங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். and there we read about all the trials St. Paul faced. perils 26ஆம் வசனம் வாசிங்க. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் இத்தனை மோசங்களை பற்றி சொல்லுகிறார். He is mentioning about so many perils. அப்ப அவருடைய ஊழியத்தின் போது அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் பண்ணும்போது எத்தனை ஜனங்களை சந்தித்தார், எத்தனை பேர் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். And during his ministry he met many people rose against him. திருடர்களை சந்தித்திருக்கிறார். He has met robbers. பாலைவனத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. There were perils in the wilderness. கடலில் பிரச்சனை வந்திருக்கிறது. And there were perils even in the sea. கள்ள சகோதரர்கள் கிறிஸ்டியன் மாதிரி நடிச்சு கூட இருந்து கவித்து போடுகிறவர்களும் இருக்கிறார்கள். There were perils because of false brethren who they pretended as if they are true Christian believers. சொந்த ஜனத்தார் மத்தியில் இருந்து பிரச்சனை, யூதர்கள் இருந்து. And there were problems from his own countrymen, from the Jews. ரோமரில் இருந்து பிரச்சனை, ஹீதன் அத புறஜாதியாரில் இருந்து பிரச்சனை. And there were problems from the heathen people, from the Romans. இப்படி எல்லாம் சொன்னாலும், after mentioning all these things, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், in Romans chapter 8, இப்படிப்பட்ட மோசங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். and he says all such perils cannot separate me from the love of Christ. எத்தனாவது 35ஆ 36ஆ? 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. அதான் அந்த மோசங்கள். And here it's mentioned as peril. இங்கிலீஷ்ல ரெண்டு ஒரே வார்த்தை, கிரீக்லயும் ஒரே வார்த்தை தான். In English and Greek it's one word. அப்ப இத்தனை மோசங்களை சந்தித்தாலும் அவர் சவால் விடுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த மோசங்களும் என்னை பிரிக்க முடியாது. அதுதான் அவருடைய இளைப்பாறுதல். And after mentioning about so many perils, he also says no such peril can separate me from the love of Christ, and this is the rest which he has received. அப்போ இதுதான் நம்முடைய இளைப்பாறுதலா இருக்கும். And this should be even our rest. பாஸ்டர் மனாசே அவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். And Pastor Manasseh, when he used to face many big problems, he used to get much happy. எல்லாரும் கலங்கிட்டு இருப்பாங்க, அவர் இப்படிதான் வரட்டும் தேஜு, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். When all the others will be troubled in their heart, he will be very happy, saying, and this is how problem should come, Brother Teju, he will say. இதுதான் நம்முடைய ரெஸ்ட். And this is our rest. 1994ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், டெல்லியில் நம்முடைய கன்வென்ஷன் நடக்கும்போது சில நம்முடைய மார்க்கத்தை வெறுத்த சில வேற மதத்தார் உள்ள வந்து மீட்டிங் நடக்கும்போது, கன்வென்ஷன் நடக்கும்போது, இங்க சீஃப் பாஸ்டர் உட்கார்ந்திருக்க பாஸ்டர் சீக்கிரம் லாசரஸ், பாஸ்டர் பிஎன் தாமஸ் மைக் ஸ்டாண்ட் எடுத்துட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். And I think it is in the year 1994 when we had a convention going on in Delhi, and when the meeting was in progress, all the people from other religion who hate our Christians, they came in the midst of the convention. They went to the stage when the chief pastors were seated there. They removed the mic stand and the rod and started beating everyone. Sisters, brothers, viswasi எல்லாம் ஓடிட்டாங்க. And all the sisters, brothers and the believers, they all ran away. ஆனா இவங்க ரெண்டு பேர்
அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. But both the chief pastors, they were seated where they were. அத பார்த்தவங்க சொன்னாங்க, And those who saw that said, அந்த ரெண்டு பேரை அடிக்கிறது இந்த ஆட்கள் வந்து 2 முறை மைக் எடுத்து தூக்குனாங்க. இப்படியே ஓங்குறாங்க, ஆனா இறங்க மாட்டேங்குது. And to beat them twice, the people who came in, they took the mic stand to beat them. The stand was lifted up, but they couldn't bring it down upon them. கை கூட பாஸ்டர் இப்படி வைக்கல, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. Even they couldn't keep their hand upon the pastors, they were just watching. 2 முறை இப்படி ஓங்குனாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. Twice they tried to hit them, but they couldn't, but they left them and they left. And they went away. இதுதான் தேவனுக்குள் இருக்கிற இளைப்பாறுதல். And this is the rest which we have in God. நம்முடைய பிரச்சனைகள் தேவனுடைய பொறுப்பில் இருக்கிறது என்கிற அறிவுதான் அந்த இளைப்பாறுதல். And the knowledge that we know that all the problems is in the hand of the Lord is that rest. அதனால இந்த ரெஸ்டை நாம் பழகணும். Therefore we need to practice this rest. அங்கே இந்த மணவாளன் சொல்லுகிறார், here the bridegroom says, அந்த எருசலேம் குமாரத்திகளிடத்தில் சொல்லுகிறார், to the daughters of Jerusalem he says like this, நான் வெளி மான்களின் பெயரிலும் வெளி மறைகளின் பெயரிலும் நான் உனக்கு ஆணையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். He says, I charge you by the roes and by the hinds of the field. அதுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இந்த மான் கூட்டம், மறைகள் மான்கள்னா ஒரே குடும்பம் தான். When we say roe or a hind, they all belong to the deer family. அது ஒரு பாசம் உள்ள மிருகம். And they are a group of animals who love each other. ஆடுகள் மேயும்போது இதுவும் கூட மேயும், மேய்ப்பர்கள் இதை துரத்த மாட்டாங்க. And when the sheep are grazing the field, this hinds or the roes will also join them, and the shepherds will not chase them off. அது ஒரு சாந்தம் உள்ள ஒரு மிருகம் தான். Even that animal is also soft natured. அப்போ அது வரும்போது நீங்க அதை துரத்த மாட்டீங்கல்ல. And when that comes, you will not actually chase them away, isn't it? அதுக்கு உங்க மேல பாசம் இருக்கு, உங்களுக்கு அதன் மேல ஒரு பாசம் இருக்கு. You like them and they also like you. அது உங்க மந்தையை சேராதது. They do not belong to your flock. அப்ப அது உங்க மந்தையின் மத்தியில மேயும் போது நீங்க பாப்பா ஷூ ஷூ அப்படி சொல்றது இல்லையே. And when that comes and they join into your flock and start grazing the field, you will not chase them away, isn't it? உன்னுடைய மந்தையில் இல்லாத ஒரு மிருகத்தின் மேல் உங்களுக்கு பாசம் இருந்து நீங்க தள்ளாம இருக்கிறீங்க, இவள் என்னுடையவள், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. And those animal that doesn't belong to your flock, even that animal you don't chase it away, but she belongs to me, and therefore please do not disturb. அப்போ தேவனிடத்திலிருந்து தேவன் இப்படியே நம்மை பொறுப்பெடுத்து நம்முடைய இளைப்பாறுதலை அவர் பாதுகாக்கிறார். Likewise the Lord takes charge of our rest and he undertakes us. இந்த எருசலேம் குமாரத்திகள் யார்? Who are these daughters of Jerusalem? ஏற்கனவே நாம் அதை பார்த்து விட்டோம், ஆனால் கண்டிப்பா மறந்திருப்போம், அதனால மறுபடியும் சொல்லுகிறேன். We have already seen this before, but you would have forgotten, so I am going to repeat it once again. இவர்கள் எருசலேம் குமாரத்திகள். They are the daughters of Jerusalem. யூத பெண்கள். They are Jewish women. இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், அதாவது ஆவிக்குரிய விளக்கத்தின்படி கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஆழமான வெளிப்பாடு இல்லாத கிறிஸ்தவர்கள். In a spiritual interpretation, they are none else but other Christians, but they do not have a sound doctrinal wisdom concerning the scriptures. முதலாம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். Let's read chapter 1 and verse 5 and 6. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன், நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதியுங்கள். போதும். இது என்ன? இவள் இந்த சூலமித்தியால், இந்த பெண் இப்ப தூங்கிட்டு இருக்கிறாளே, அந்த பெண் இப்போது இந்த எருசலேம் குமார்த்திகளை பார்த்து பேசுகிறாள். This Shulamite woman who is sleeping right now, she is speaking to the daughters of Jerusalem. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று என்னை பாராதே. Please do not look upon me because I am black. அந்த அர்த்தம், என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ற மாதிரி ஒரு தாழ்வான ஒரு பார்வையோடு நீ என்னை பார்க்காதே. Please do not look at me in a mocking way, looking me in a mean way. நான் இப்படி கருப்பாயிட்டேன், that I become black. அப்போ நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன். Though I am black, yet I am comely. இது என்ன தெரியுமா? Do you know what this is? இந்த எருசலேம் குமார்த்திகள்லாம் சாலமோனுடைய அரண்மனையில வேலை செய்றவங்க. All these daughters of Jerusalem, they are working in the palace of King Solomon. இந்த ஸ்திரீ அவள் விளக்கம் சொல்லுகிற 6ஆம் வசனத்துல, என்னுடைய சகோதரர்களுடைய
திராட்சை தோட்டத்தில் நான் வேலை செய்து சூரியன் என்மேல் பட்டு நான் கருப்பாயிட்டேன். Because I became the keeper of vineyards of my brethren, I became black while working under hot sun. ஆனா இந்த எருசலேம் குமாரத்திகள் அரண்மனையில நிழல்ல வேலை செய்றவங்க. But the daughters of Jerusalem, they work in a palace under a shadow. இவளும் ஒரு காலத்தில் வெள்ளையா தான் இருந்தாள். Even she was once fair. வாசிங்க மறு 6ஆம் வசனம். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நான் திராட்சை தோட்டங்களின் காவல்காரியா இருந்தேன், வெயில் என் மேல் பட்டது. அதன் அர்த்தம் ஒரிஜினலாக முன்னாடி நான் வெள்ளையதான் இருந்தேன். Initially I was fair, but I became the keeper of vineyards, and the sun has looked upon me, and therefore I became black. அதனால நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. Therefore do not look at me in a mean way. நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகாதான் இருக்கிறேன். என் நேசருக்கு, உனக்கு எப்படியோ தெரியல, என் நேசருக்கு நான் அழகாதான் இருக்கிறேன். I don't know how I look before you, but for my beloved, though I am black, yet I am comely. இப்போது 7ஆம் வசனத்தை வாசித்தால், now when we read verse 7, என் ஆத்தும நேசர் எங்கே, where is my beloved என்று இவள் கேட்கிறாள். and she is asking a question like that. ஆனால் அவர் அங்கே இல்ல, சீன்ல இல்ல. இவள் அவரை பார்த்துதான் கேட்கிறார், யூக கற்பனையில் கேட்கிறாள். And the bridegroom or the shepherd is not at that moment, but in imagination she is asking this question. என் ஆத்தும நேசரே, நீ எங்கே இருக்கிறாய்? Where is my beloved right now? Where are you, my beloved? Where are you, my beloved? அப்ப அவரை தான் பார்த்து கேட்கிறாள். ஆனால் அவர் அங்கே சீன்ல இல்ல, அவளுடைய கற்பனையில் கேட்கிறார். She is asking this question looking at her beloved, but he is not there, and she is asking this question in an imagination. அவர் பதில் சொல்வதற்கு இல்லாததனால் இந்த எருசலேம் குமாரத்திகள் பதில் சொல்றாங்க. And because he is not there to give her a reply, the daughters of Jerusalem, they are giving her a reply. 8ஆம் வசனம். Verse 8. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. இந்த எருசலேம் குமாரத்தி இவளை என்ன கூப்பிடுறாங்க? How are the daughters of Jerusalem calling her? ஸ்திரீகளின் ரூபவதி, fairest among women. இவ கருப்பா தானே இருக்கிறா. Is she not black? தான் கிண்டல்னு சொல்றது. And this is called mocking. அதாவது இவங்க தான் வெள்ளையா இருக்கிறாங்க, அவ கருப்பாயிட்டா. இப்போ ஸ்திரீகளில் ரூபவதியே அப்படின்னு பரியாசமா சொல்றாங்க. It is the daughters of Jerusalem who are fair because they are working under a shadow, but rather the Shulamite woman is black, but in a mocking way they are calling her fairest among women. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். I have been born in a Christian family. 3 வயதிலிருந்து இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துக்கு வந்தேன். Right from age 3 onwards I am in this Pentecostal fellowship. அதற்கு முன்னாடி பேர் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள் பெற்றோர்கள். But before which my parents were going to a nominal Christian assembly. ஒரு நாள் அவர்கள் அந்த நாங்க பெந்தேகோஸ்து சபைக்கு வந்ததுல இருந்து அவங்க எல்லாம் எங்களோட தொடர்பு விட்டுட்டாங்க, சொந்தக்காரர் எல்லாம். Right after the moment when we came to the Pentecostal fellowship, all her relatives and the earlier church members, they broke the ties with us. அப்போ ஒரு நாள் ஒரு சாவு நடந்தது, ஆகையால் அவர்கள் மத்தியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. One day there was a death among the relatives, and therefore we had to go for the death. அந்த பாடியை பார்க்க போகும்போது when we went to see the body, ஒரு வயசான ஐயா சொல்றார். There was an old man, he said like this. பரிசுத்தவான்கள் எல்லாம் உள்ள போங்க, பரிசுத்தவான்கள். Please, all the saints, please go inside. அது மாதிரி தான் அது. It is like that. அதாவது நீங்க ரொம்ப பரிசுத்தவான்ல போங்க போங்க, நாங்கெல்லாம் பாவிங்க அப்படி, அந்த மாதிரி ஒரு கிண்டலான பேச்சு. அது போலதான் இவள் ஸ்திரீகளின் ரூபவதியே கருப்பா இருக்கிறார். As if in a mocking way, as if we are sinners and the others are holy, they made a fun mocking comment against us. Same way the daughters of Jerusalem, they made a mocking comment saying fairest among women. ஆனால் இப்பொழுது அந்த எருசலேம் குமார்த்திகளை பார்த்து இவளை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்கிறார். But looking at those daughters, the Lord is saying, or the bridegroom is saying, do not disturb her. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இந்த உபதேசத்தை பற்றி, நாம் போகிற இடத்தை பற்றி, நம்முடைய கண்டிப்பை பற்றி ஒரு சரியான அறிவில்லாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். There are many Christians in the outside world who do not have a proper knowledge about the fellowship which we are in right now, and about our doctrines and about all the strictness which we follow here. ஆண்டவர் பிள்ளைகள் தான், they are also children of God. ஆனால் சாலமோனுடைய அரண்மனையில் இருக்கிறார்கள். But they are in the palace of King Solomon. அவங்களுக்கு வெள்ளையா இருக்கிறதா ரொம்ப முக்கியம். For them to be fair, that is more important. அதாவது உலகத்துல அங்கீகாரம் இருக்க வேண்டும்.
they should have a recognition in the world. நல்ல ஆடம்பரமா உடுத்தணும், நல்ல அழகா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். அந்த சாலமோனுடைய அரண்மனை, அந்த உலக சிரிப்பு, அதுல சுகமா இருக்கிறான். And they should be dressed up very well, and they should look very nice. They should have a good job. They should be higher in society, and to be in a good position in the palace of King Solomon, it is what they like. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட கண்டிப்பு எல்லாம் ஒத்தே போகாது. For such people, all such strictness and discipline, they never like it. அதனால அவர்கள் நம்மை தாக்குவார்கள். And therefore they might attack us. ஒரு காலத்தில் நான் மற்ற சபைகளை நிறைய தாக்கிட்டு இருந்தேன், சின்ன வயசுல நிறைய பார்த்திருக்கேன். And once upon a time we used to attack other denominations, which I have seen very frequently when I was young. அது நம்முடைய பெருமையாய் தான் இருந்தது. And that was because of our pride. எனக்கு தெரிய ஒரு தடவை ஒரு பாஸ்டர் 3 சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள ஸ்டேஜுக்கு முன்னாடி நிறுத்தி, இது பாஸ்டர் எக்ஸ், இது பாஸ்டர் ஒய், இது பாஸ்டர் Z. நான் சொல்றது XYZ, ஆனா அவர் சில பாஸ்டருடைய உண்மையான பேரெல்லாம் சொல்லி வச்சாருங்க. And once a pastor called 3 little children on the stage and called each name as X, Y and Z. I'm just saying X, Y and Z, but he mentioned the name of real pastors from the other denomination. இவருடைய உபதேசம் என்ன? And what is his doctrine? இவருடைய உபதேசம் என்ன? What is his doctrine? இவருடைய உபதேசம். What does he preach? அப்போ ஒரு RC ஃபாதர் அங்க வந்திருந்தார். There was an RC father seated there. அவர் அது ஒரு கன்வென்ஷன். And that was a convention. அந்த கன்வென்ஷன் முடிச்சிட்டு யாரோ அந்த ஃபாதர் கிட்ட போய் கேட்டாங்க, எப்படி இருந்தது கூட்டம்? At the end of the convention, someone went to the RC father and they asked him, how was the meeting? அவர் சொன்னார், நல்லா இருந்தது, ஆனா உங்க ஊழியக்காரங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. He said the meeting was very nice, except that the leaders, they doesn't know how to speak. அப்போ நமக்கு ஆண்டவர் நல்ல உபதேசங்கள், நல்ல பிரதிஷ்டையுள்ள ஊழியம், ஊழியக்காரர்கள், நல்ல சபை, எல்லாம் ஆழமான கண்டிப்பை எல்லாம் தந்திருக்கிறார். அதனால நம்ம மற்றவர்களை தாக்க கூடாது. Because the Lord has given us a good ministry, a consecrated saints of God, a very nice fellowship and deep doctrines, it is not that we have to go and attack others. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அது குறைந்திருக்கிறது. But by the grace of God, now it has reduced very much. ஆனால் அந்த நாட்டில் நாம் செய்த காரியங்கள் நிமித்தம் இன்றைக்கு கூட நிறைய வெளியாட்கள் நம்மை தாக்குறார்கள். But whatever we did in the former days, even now many of the outside people, they attack us. அவர்கள் தாக்கட்டும். Let them do what they want. நாம் திரும்பி போய் அவர்களை தாக்க போக கூடாது. We should not do or attack them in return. இந்த வேத பகுதி ஆராய்ந்து பார்க்கும்போது, when we research this scriptural portion, ஆண்டவரே அந்த காரியத்தை பொறுப்பெடுக்கிறார். அவரே அவர்களை பார்த்து, இவளை தொடாதே, இவளை எழுப்பாதே. And the Lord himself is undertaking her rest, saying, daughters, I charge you, you should not disturb her. அதனால நாம் என்ன பண்ணணும்? இப்படி நாம் அதிகமாய் மற்ற சில சபையாரால் தாக்கப்படும், எல்லா சபை தாக்குறது இல்ல, ஆனால் சிலருடைய சப்ஜெக்டே நாம் தான். And it is not all the other denominations they attack us, but for some few denomination, the whole subject or topic what they speak is to attack us. அப்ப இப்படி நம்மை தாக்கும்போது, இந்த எருசலேம் குமாரத்திகள் தாக்கும்போது நாம் என்ன செய்யணும்? When these daughters of Jerusalem or other people, when they attack us, what we need to do? நம்ம மணவாளனுடைய மடியில போய் படுத்துறணும். We should go and lay in the bosom of bridegroom. அவருடைய இடது கையின் ஆதரவை நாம் தேட வேண்டும். We need to seek support in his left hand. அவருடைய வலது கையின் அன்பை நாம் தேட வேண்டும். We need to seek his love in his right hand. அவருக்குள் நாம் இளைப்பாறணும். Let us take rest in God. அப்பொழுது அந்த காரியத்தை, அந்த யுத்தத்தை அவர் பொறுப்பெடுப்பார். Then the Lord himself will undertake our battle. அப்ப இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த எருசலேம் குமாரத்திகள் நம்மை தாக்குறார்கள், அதனால் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? When we are in a situation where we know that we have been attacked by the daughters of Jerusalem, what should we understand? அந்த அர்த்தம் என்ன? What does that mean? நாம் நேசருடைய மடியில இல்ல. We are not in the bosom of a bridegroom. வேற எங்கேயோ இருக்கிறோம். அதனால ஆண்டவர் நம்ம அந்த எருசலேம் குமாரத்தை பேசாத, டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்ல முடியல. அந்த ஸ்தானத்தில் இல்ல நம்ம. We are in some other place. We are not in the right place, not in the bosom of a bridegroom, and therefore the Lord or the bridegroom is not unable to charge the daughters of Jerusalem to keep silent. அதனால தேவன் அந்த யுத்தத்தை பொறுப்பெடுக்கட்டும். The Lord himself should undertake this battle. அது மாத்திரமல்ல, not just that, அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read verse 7, அதுல till she please, அவள் விரும்பும் வரைக்குமா, என்ன அப்படி என்ன போட்டிருக்கு?
பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும். மனதாகும் மட்டும். அவ தூங்கட்டும், அவளாவே எழும்பும்போது எழுப்பட்டும். நான் எழுப்ப மாட்டேன், நீ எழுப்ப கூடாது. Let her sleep until it pleases her. I should not disturb her, nor you should disturb her. Till she please அப்படின்னு அதன் அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கிலீஷ்ல till he please இருக்கான, அது தப்பு. she தான் அங்க வர வேண்டும். தமிழ்ல she தான், அவள் தான். அது மாத்திரமல்ல, என் பிரியமே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் மணவாளன் தான் பேசுகிறார். And in English there is a mistake. It's written as he please, but it should be she please in Tamil translation. That is right. And also the person is addressing as my love. And also the person when he is addressing, he is mentioning as my love, which shows that the bridegroom is speaking about the bride. My beloved என்று சொல்லும்போது, நேசரே என்று சொல்லும்போது மணவாட்டி பேசுகிறாள். என் பிரியமே என்று சொல்லும்போது மணவாளன் பேசுகிறார். When it is mentioned as beloved, it is the bride who is speaking, and when it is mentioned my love, it's the bridegroom who is addressing. அவளுக்கு விருப்பம் இருக்கும்போது எழும்பட்டும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாது. Until it pleases her, let her be at rest. Until then you should not disturb her. பொதுவாக நாம் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவசித்தம் செய்யணும், தேவசித்தம் செய்யணும், தேவசித்தம் செய்யணும். ஆனா இப்பொழுது இவர் சொல்லுகிறார், இவளுடைய சித்தத்துக்கு விட்டு இவள் எழும்பும்போது எழும்பட்டும். And in general, we very often listen to a phrase or an idiom called, we should do the will of God, we should do the will of God. But here it's mentioned, let her arise until she pleases, let her do her own will. Until then, please do not disturb her. அதனுடைய விளக்கம் என்ன? And what is the interpretation for that? நாம் தேவனுக்குள் இளைப்பாறும்போது, when we rest in God, அவருடைய அன்பில் நாம் இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கும் போது, when we find a rest in His love, அவருடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் வேறுபட்டு இருக்காது, இரண்டும் ஒன்றாய் மாறும். His will and our will not be something which is different, but it will be one. அவர் சொல்வார், இதுதான் எனக்கு வேணும். And he will say, this is what I expect. நான் விரும்பினதை நீ செஞ்சிட்ட, நீ because you have already done what I expected out of you. உனக்கு இஷ்டமான நேரம் வரும் வரைக்கும் நீ தூங்கிட்ட இரு. Until it pleases you, you can be at rest. நீ எனக்குள் ரெஸ்ட் இருக்கிறதா என்னுடைய சித்தம், இதனை செஞ்சிட்டே இரு நீ. And this is my will, that you should be at complete rest in me, and you can continue doing that. அதுதான் சபை. And that is called the church. இதுதான் நாம். And it is we. ஆனால் நாம் மனுஷர்களா இருக்கிறபடினா, but because we are human beings, அடிக்கடி திருப்பி எழும்பிடுறோம். very often we will be disturbed in between. No, we rise up, we wake up. Very often we wake up. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. Let's read chapter 3 and verse 5. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Chapter 8 and verse 4. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி உங்களை ஆணையிடுகிறேன். 3 முறை தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ணாது என்று சொல்லுகிறார். Thrice he is saying the same thing, let her sleep, do not disturb her. அந்த அர்த்தம் என்ன? What does this mean? அவள் ஏதோ ஒரு நேரத்தில் திரும்பி எழும்பி இருக்கிறார். Which means she is disturbed or she is awakened in some other times. ஆனால் அதை பழகி கொண்டிருக்கிறார் அந்த அனுபவத்தை. But she is practicing this experience of being in rest in his bosom. அவ தூங்கி எழும்புறா. அந்த ரெஸ்ட கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் திருப்பி எழும்புறா, வெளியில போறா, திருப்பி வரா, திருப்பி அவன் மடியில படுக்கிறா. இப்படி அவளுக்கு பிராக்டிஸ் நடக்குது. And there is a practice going on for her. Initially she found the bosom of beloved, and she is taking rest. In between she was disturbed, she was awakened. Again she goes back to sleep, and likewise she is continuing practicing. அவள் தான் நாம். And she is we. ஆனா நாம் இன்னும் ஒரு தடவை கூட தூங்குனது ஞாபகம் இல்லையே. But in our history there is not even once that we have gone to that rest. இந்த கவிதைக்கும் இந்த பாட்டுக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு கேப் இருக்கு பாரு. Just see how much contrast or a difference is between this poem or this song and our own life. நமக்கு பிரச்சனை வரும்போது இளைப்பாறுதல் இருக்கா? When we face a problem, do we have rest? ஆண்டவருடைய அன்புக்குள்ள போய் நம்ம படுத்துறோமா? Are we going and taking rest in the love of God? நெக்ஸ்ட் சோதனை வரும்போது, when the next trial comes, நாம என்ன தெரியுமா பண்ணணும்? what should we do? அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனங்களை வாசிப்போம். Before which, let's read 2 verses. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 11ஆம் வசனங்களை வாசிப்போம். In Hebrews chapter 4, let's read verse 9 and 11. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. There remaineth therefore a rest to the people of God. அப்ப தேவன் நமக்கு கை நீட்டி
நீங்க கலங்கி போறீங்க, நீங்க கவலைப்படுறீங்க, எத்தனையோ கஷ்டங்கள் கவலைகள் இருக்கு, நான் உங்களுக்கு தீர்வு இப்ப தர மாட்டேன், ஆனா முதலாவது எனக்குள்ள இளைப்பாற பழகுங்க, அந்த இளைப்பாறத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவைலபிலிட்டி, எத்தனை டிக்கெட் இருக்கு என்று சொல்லுகிறது போல அவர் அந்த இந்த இளைப்பாறுதல் நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Therefore the Lord is stretching forth his hands towards us and he is saying, you are very often troubled when you face a problem and there is no rest, you are weary, you faint, but I have kept a rest for you, I will give it to you not now, as if we say there is an availability for a ticket to go somewhere. He is saying, I have reserved a rest for you, but I will give it later. 11வது வசனத்தை வாசி. Let's read verse 11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்பட கடவோம் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. In English it's mentioned, let us labor therefore to enter into this rest. அப்போ தேவன் நமக்கு அந்த ரெஸ்ட் தரார். நீங்க வாங்க என் மடியில வந்து படுத்துக்கோங்க. The Lord himself is offering us this rest, saying, come and lie down in my bosom. என்னுடைய கடன் மாறணும், என் வியாதி போகணும், இந்த பிரச்சனை மாறணும், அது மாறணும், இது மாறணும், இப்படி ஜெபிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என் மடியில வந்து படுக்க பழகுங்க. Please do not pray to me saying my debt should be removed, my sickness should be changed and all this problem should be removed, but rather come and practice yourself to lie in my bosom. எனக்குள் நீங்கள் இளைப்பாற பழகாம உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுத்தா என்னை விட்டு விலகி விடுவீர்கள் என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. I am having a fear in me that if I give you a solution to all your problems without you come and practicing lying in my bosom, you obviously will leave me and you will forsake me. அதனால நாம் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? Therefore what practice we should do? இந்த பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் whenever we face a problem, அது ஒரு இன்பமாய் வரலாம், ஒரு துன்பமாய் வரலாம். It might come as a pleasure or a pain. அது எப்படி வந்தாலும், no matter how it comes, நாம் முதலாவது தீர்வை தேடாமல் அவருடைய மடியை தேடுவோம். We should not first seek for the solution but rather rest in his bosom. அவருடைய அன்புக்குள் ஒரு இளைப்பாறுதல் உண்டு. There is a rest in his love. ஆண்டவரே உம்முடைய இடது கை என்னுடைய தலையை தாங்கட்டும். Oh Lord, let your left hand uphold or support my head. உம்முடைய வலது கை என்னை அணைக்கட்டும். Let your right hand embrace me. நான் கொஞ்சம் உம்முடைய மடியில் தூங்கட்டும் ஆண்டவரே. Let me sleep a little in your bosom, oh my Lord. அந்த இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கும்போது, when we find that rest, அவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றினா கூட நம்ம அவருக்குள் மயங்கி தூங்கிட்டு இருப்போம். அந்த பிரச்சனை நம்ம கிறிஸ்து, அந்த தீர்வு, அந்த இளைப்பாறுதல் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. Though he is going to solve the problem which we are facing, but we will be in a complete rest in his bosom. We will not even be aware of that, and no one can separate us from the love of Christ. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். Let us make a decision today. ஒருவேளை நாம் ஏதாவது பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறோம் என்றால், perhaps we might be in the midst of a big problem. ஆண்டவரே என்னை விடுவியும் என்று அப்படி ஜெபிக்காமல், instead of praying, oh Lord please deliver me, please deliver me, எனக்கு நல்ல வேலையை தாரும், give me a good job, என் கல்யாணம் சீக்கிரம் முடியணும், my marriage should be soon over, எனக்கு குழந்தை இல்ல ஆண்டவரே, I do not have any child. இதெல்லாம் ஜெபிக்காம ஆண்டவரே உம்முடைய மடி எனக்கு காண்பியும். Instead of praying for all these things, let's pray, oh Lord please show me bosom. உம்முடைய இடது கை என்னுடைய தலையை தாங்கட்டும். Let your left hand support my head. வலது கை என்னை அணைக்கட்டும். Let your right hand embrace me. இந்த பிரச்சனையின் நடுவில் உம்முடைய சமூகத்தை கண்டுபிடிக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. In the midst of all my problem, help me, oh Lord, to find your presence. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஜீசஸ் தான் நம்முடைய இளைப்பாறுதல். Jesus is our rest. ஜீசஸ் தான் நம்முடைய நம்பிக்கை. Jesus is our hope. அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. He is the solution for all our problems. அவர் இருக்கும்போது பிரச்சனை மாறாவிட்டாலும் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு ஆறுதல் நமக்கு உண்டு. When he is there for us, though our problem is not changed, but we have a comfort because Jesus is there for us. அன்னாள் ஒரு பெரிய பிரச்சனையில், ஒரு பெரிய நிந்தை நிமித்தம் தேவாலயத்துக்கு சென்றாள். Hannah, because of a big problem and a great reproach, she went to the temple of God. தேவ சத்தத்தை கேட்டாள். And she heard the voice of God. உடனே ஒரு ரெஸ்ட் கிடைச்சது. Immediately she got a rest. குழந்தை பிறக்கவில்லை. The baby was not born yet. அவளுக்கு அதான் பிரச்சனை. But that was her problem. ஆனால் குழந்தை பிறக்கவில்லை, ஆனால் ரெஸ்ட் கிடைத்தது. The baby was not yet born, but she received a rest. ஏனென்றால் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவள் கேட்டபோது அவருடைய மடியை அவள் கண்டுபிடித்து விட்டாள். Because when she heard the voice of God, she found the bosom of her God to take rest. ஆகையால் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில்,
Therefore, in the midst of our problem, அந்த குடும்பத்திற்குள்ள புருஷன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், let it be a problem between the husband and wife in the family. அது மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கட்டும், Let it be a problem between the daughter-in-law and the mother-in-law. முதலாவது நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தி நாளே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். And we are wasting our time and all the days just by accusing others. முதலாவது வாயை மூடிட்டு அவருடைய மடியை கண்டுபிடிப்போம். Let us first keep our mouth shut and find out his bosom. அவருடைய அன்புக்குள் நுழைய நாம் முயற்சி Let செய்வோம். us try to go inside his love. அதற்கப்புறம் நம்ம எதிர்க்கிறவர்களை அவரே பார்த்து என்று அவரே வாயை மூடுவார். After which அவர்களுடைய வாயை மூடுவார். The Lord himself will look at the adversary or the opponent party and he will say, please shut your mouth. ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிப்போமா? For 2 minutes can we pray? ஆண்டவரே, இந்த சோதனையின் மத்தியில் உம்முடைய மடியை எனக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, in the midst of my problem, please show me your bosom. நேசத்தினால் சோகமடைந்ததான அந்த சூலமித்தியாளுக்கு நீர் உம்முடைய மடியை கொடுத்தது போல, For the Shulamite woman who was sick of your love, you showed your bosom. நீர் உம்முடைய மடியை எனக்கு காண்பியும். Please show me your bosom. என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Please embrace me, O Lord. உம்மை நான் நேசிக்க பழக வேண்டும். I want to practice loving you. ஜெபிக்க ஆரம்பிப்போமா? Let me start praying, please. இயேசு நம்மை இவ்வளவாய் நேசித்து அவள் ஒரு முறைதான் என்னை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று கேட்டால் அடுத்த நிமிஷம் நேசர் அங்க வந்து விட்டார். And she just once she prayed saying, stay me and comfort me. Immediately her beloved came to her rescue. அதே போல நாம் இப்போது ஜெபித்தால் நம்முடைய நேசர் நம் பக்கத்தில் வருவார். Likewise, when we pray, our beloved will come here. ஒரு வார்த்தை பேசினால் போதும், கண்ணீர் துடைக்கப்படும். Just one word when you speak, your tears shall be wiped off. ஒரு வார்த்தை அவர் பேசினால் போதும், ஒரு பெரிய பாரம் கல்லு நம்முடைய இருதயத்திலிருந்து எடுக்கப்பட்டது போல Just இருக்கும். speaking one word to him, a burden like removing a big stone will be removed. அதுதான் அவருடைய மடி, And that is his bosom. அதுதான் அவருடைய ஆறுதல், And that is his comfort. அவருக்குள் நாம் இளைப்பாறுவோமாக. So let us take a rest in அவருடைய him. சமூகம் நமக்கு போதும். And his presence is enough for அவருடைய us. சமூகம் இந்த வருடத்தில் நமக்கு முன்பாக செல்லட்டும். Let his presence go before us in this year. ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஏக்கத்தோடு கேட்போமா? For 2 minutes with a great earning, let's ஆண்டவரே, இந்த வருடத்தில் உம்மை நான் கண்டுபிடிக்க வேண்டும். Oh Lord, in this year I should find you. உம்முடைய இடது கரம் என்னுடைய தலையை தாங்கட்டும். Your left hand let it uphold my head. ஆண்டவரே, என்னுடைய மனசுல நிறைய சிந்தைகள் ஓடிட்டு இருக்கு. There are many thoughts running in my mind. ஆனால் உம்முடைய இடது கரம் என் தலையை தாங்கும் என்றால் உம்முடைய ஆறுதல் என்னுடைய தலையில் இருக்கும். But when your left hand will uphold or support my head, I will get a rest in my head. இந்த பிரச்சனையின் மத்தியில் உம்முடைய அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. In the midst of all my problem, your love is sufficient for me, O God. கர்த்தரோடு பேசுவோமாக. Let's speak to our God. அந்த மடியில் உட்கார்ந்து பேசுவோமாக. Let's sit in his bosom and speak to him. ஆண்டவரே, உம்முடைய மடி உம்முடைய அன்பு எனக்கு போதும். Oh Lord, your bosom, your love is sufficient for me. உடனே ஒரு பெரிய பாரம் நீங்கிவிடும். Immediately a great burden shall be removed. தேவ சமாதானம் நம்மை நிரப்பும். A godly peace shall fill us. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, What a beautiful life. எவ்வளவு அழகான ஒரு உறவு. What a beautiful relationship. பழைய வருஷம் முடியும் போது புதிய வருஷம் பிறக்கும் போது அடிக்கடி இயேசு சொன்னார், நான் உன் நாயகன். And when the old year was about to be over and when we entered the new year, very often the Lord spoke to us saying, I am your husband. எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவர் சொன்னார். He said, you belong to me alone. அவருடைய மடியில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தால் அதை உணரலாம். And we are seated in his bosom. If you believe, you can see it. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மடியை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. உம்முடைய இடது கை எங்களை தாங்கட்டும் அப்பா. இந்த வலது கை எங்களை ஆதரிக்கட்டும், எங்களை அணைக்கட்டும் இயேசுவே. உம்முடைய சமூகம் போதும், உம்முடைய சமூகம் போதும். இரமாங்க ஷபக்கத்தினா கரபௌ ஷபத்துனா இரமௌ ஷபக்கரமானியா ஷபக்கத்துரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says, விடாய்த்ததும் வறண்டதுமான பூமியில் என்னுடைய ஆத்மா தண்ணீரை தேடுகிறது என்று சொல்லாமல் என் ஆத்மா உமக்கு தாகமா இருக்கிறது. The psalmist says, in a dry and thirsty land, my soul is not thirsty for water, but rather thirsty for you, O Lord my God. இதைதான் இப்பொழுது நாமும் சொல்லுகிறோம். Even we also are saying the same ஆண்டவரே, இந்த thing. கடன் பிரச்சனையின் மத்தியில் நான் கடன் தீரும்படியாக கேட்கவில்லை, உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. Lord, in the midst of the problem of my debts, I am not asking you to solve my debts, but rather I am seeking the அப்படி சொல்லுகிறவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். of such people who say that they shall not be ashamed. அந்த இடது கரம் தலையை மாத்திரமல்ல, வாழ்க்கையை தாங்க போகிறது. That left hand is not going to support only your head, but rather your whole life. அவரை நாம் தேடினால் When you seek after him, இந்த 2018 ஆண்டில் கர்த்தர் அநேகருடைய கடனை மாற்ற போகிறார்.
நம்மோட தெய்வம் சமாதானமே, அவன் சாஸ்வத சமாதானமே. நம்மோட தெய்வம் சமாதானமே, அவன் சாஸ்வத சமாதானமே. சமாதானமே, அவனது சமாதானமே. சமாதானமே, அவனது சமாதானமே. Thank you, Lord. Shabaramba katinam karaba shabaria rama santi rakabala marabahantuna. Thank you, Lord. Yes, Lord. Jesus. எனக்கு ஒரு அம்மா தெரியும். அவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சான். புருஷனுக்கு பிடிக்கவில்லை. அவர் பயங்கர இந்து. அவர் அடிப்பார். அடிச்சு கடைசியில் ஒரு நாள் அவங்களை கீழே தள்ளி போட்டு கால் எடுத்து வாய் மேல வச்சு பல்லுலாம் உடஞ்சி போச்சு. பல்லு இல்லாம தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும். ஆனா அதுல பல்லு இல்லாம சாட்சி சொன்ன ஞாயிற்றுக்கிழமை, என் நேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அப்படி போராட்டி பேச பல்லு இல்லாம. அப்போ நமக்கு அந்த நேசரை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்கிறார். அவர் பிரச்சனை பார்த்துருவார். அவர் நம்ம மடியில வச்சுட்டு அவருடைய மடியில நம்மை வைத்து நம்மை அணைத்து பிரச்சனையோட அவர் பேசுவார். டிஸ்டர்ப் பண்ணாத, இது என்னுடைய பிரியம், என்னுடைய பிரியமானவள், என்னுடைய மனவாட்டி. அதனால அந்த கடன்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், அந்த வியாதியில் அவர் பார்த்துக் கொள்வார், அந்த பிரச்சனை அவர் பார்த்துக் கொள்வார். என் பிரச்சனை, என் நேசம் எனக்கு வேண்டும். அவரை நான் பார்க்க வேண்டும். அவருடைய மடியில் நான் படுத்துக் கொள்ள வேண்டும். அவருக்குள் நான் நித்திரையா இருக்க வேண்டும். Thank you, Lord. Love you, Lord. Amen. அதனால ஜீசஸை, இயேசுவை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்முடைய வைத்தியராக இருக்கிறார். நல்லது. ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவரை நம்முடைய நேசராய் வைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு இருதயத்தை தர வேண்டும், வளர்ச்சியை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு என்னவென்றால், கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசுகிற வார்த்தை அது நமக்குள்ள வாழ்க்கையா மாறணும். அதை அப்ளை பண்ணும், அது நம்முடைய ஜீவியமா மாறணும். அதுக்கு என்ன அர்த்தம்? Leave a like and comment. Subscribe. And do share the video among your friends.